ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கோலம் போடக்கூடிய கோல மாவில் அரிசி மாவோடு சேர்த்து இன்னொரு மாவு சேர்க்கும்போது இன்னுமே நமக்கு கோல மாவு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். அது என்ன மாவு, எந்த ரேஷியோவில் நம்ம கலக்கலான்ற டிப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கக்கூடிய கோல மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதிலிருந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கோலம் போட்டு காட்டுறேன். இதில் நம்ம போடும்போது பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா ஒயிட்டாக பியூர் ஒயிட்டாக கிடைக்காது. அதே சமயம் நம்ம கோலம் போடும்போது இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய கற்கள் சின்ன சின்ன கல்லாம் நல்லா படர்ந்து இருக்கும். அதனால் நமக்கு நீட்டான ஃபினிஷிங்கும் கிடைக்காது. இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போது 4 கப் அளவுக்கு கோல மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இந்த மாதிரி சலிச்சுக்கிறேன். சலிக்கும் போது பார்த்திங்கன்னா பாதி கோல மாவு தான் நமக்கு கிடைக்கும். மீதி ஃபுல்லாகவே கற்களாக தான் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய கற்களை நம்ம தனியாக எடுத்துடலாம் இந்த மாவுலேருந்து. அப்போ தான் இதை பயன்படுத்தி கோலம் போடும்போது நமக்கு ரொம்பவே நீட்டாக கோலம் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கல் இருக்குன்ட்டு. இதை நான் தனியாக எடுத்துடுறேன். இதே மாதிரி 4 கப் மாவையும் கொட்டி சலிச்சிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு மாவு கிடச்சிருக்கு. அதே சமயம் 2 கப் அளவுக்கு கற்கள் கிடச்சிருக்கு. இது நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். சும்மா நீங்கள் ரஃப்பாக போடுறதுக்கு வேணால் இந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இது வாசலில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோல மாவோட 1 கப் அளவுக்கு அரிசி மாவை சலித்து சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ் கிடைக்கும். இன்னுமே நம்மளோட கோல மாவு நல்லா பியோர் ஒயிட் கலரில் இன்னுமே நல்லா பிரைட்டாக கிடைக்கிறதுக்கு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதாவது சோள மாவு. இதையுமே ஒரு தடவை சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னுமே கோல மாவு சாஃப்டாக, அதாவது படராமல் வேணும், நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா மாவுமே டீ வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க, சலிச்சுக்கோங்க. அப்போ இன்னுமே சூப்பராக இருக்கும் கோலம் போடும்போது. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதிலேருந்து நான் உங்களுக்கு கோலம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோலம் போட்டதுக்கும் இப்போக்கும் பாருங்கள் அந்தளவுக்கு மாவு கீழெல்லாம் கொட்டலை. அதே சமயம் நமக்கு நல்ல ஒயிட் கலரில் கிடச்சிருக்கு. இது வாசலில் நீங்கள் போடும்போது ரொம்பவே அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் போடுறதுக்கு. கண்டிப்பாக அடுத்த முறை கோலம் மாவு வாங்கினீங்கன்னா இந்த ரேஷியோவில் மாவெல்லாம் சேர்த்து சலித்து கோலம் போட்டு பாருங்கள். ரொம்பவே அழகாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.